செய்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நடத்துகிறாமே. கர்த்தர் உங்கள் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய முன்னாள் சபையுடைய இம்மானுவேல் சகோதரர்கள் இருக்கிறார்கள். மீதியான வேலையை பொறுப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரும் அருமை விஷயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அநேக நாட்களுக்கு பின்பதாக திருப்பதாக மறுபடியும் இந்த வீரமாளிகள் இம்மானுவேல் ஆலயத்திற்கு கர்த்தரை அழைத்துக் கொண்டு வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். அழைத்த அதிலும் சபையினுடைய ஒவ்வொருவருக்கும் நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். கர்த்தர் கிருபையை கொடுத்து நம்ம ஊரையும் இந்த ஆலய ஆராதனைகளை வழிநடத்துவதாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை ஒவ்வொன்றாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த தெரிந்த பாடல் ஆண்டவர் படைத்த வெற்றியை நாடுது அப்படின்னு சொல்றமானா எல்லாம் நமக்கு தெரிந்த பாடல் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தை என்னோடு கூட சேர்ந்து உயர்த்தும்படியாக உங்களை அவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தெரிந்த பாடல் தான் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடுது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. படைத்த வெற்றியின் நாள் இன்று அருள்வருவோம், அல்லேலூயா இன்று அகப்படும் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா எனக்கு வேண்டும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக செய்ய முடியும், உலக மனிதர்கள் வெற்றி பவன் வெற்றி பவன் படைத்த வெற்றியின் நாடு இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் தள்ளங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் கத்த செய்யும் அதிசயம் கைத்தட்டி பாடுகிறது,
கர்த்தர் செய்கையில் அதிசயம் இவை கைதட்டி பாடுகிறே. அல்லேலூயா, தோல்வி இல்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. பணித்த வெற்றியின் இன்று அகமணிப்போம் அஞ்செழுப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. அப்படியே ஒரு இடத்துல தலைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளை வெற்றியின் நாளை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக சொல்றோம். இந்த வெற்றியின் நாளில் உண்மை நாங்கள் ஆராதிக்க, உண்மை நாங்கள் தொழுது கொள்வது என்று கருத்து ஏசப்பா, எங்களோடு கூட இடைப்படுது, எங்களோடு கூட தேவிடாமை பேசுகப்பா. தேவிடாமையுடைய வார்த்தை, உடைய வசனம் எங்களை ஆட்சி கேட்கிறது சுவாமி. எங்களை அப்படியே அள்ளி அரவணைக்கிறது சுவாமி. அன்பான தேவதாமே, ஆசீர்வாதத்தின் தேவதாமே, மன மகிழ்ச்சியின் தேவதாமே, இந்த வேளையில எங்களோடு கூட பிரசன்னராக இருக்கும். எல்லா கணக்கிலும் வீடுகளுக்கு ஆயத்தமான போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆராதனைகளுக்காக கேட்டுக்கொள்வதற்கு நேர வாய்ப்பு நாங்கள் இருக்கிறார். இந்த நேரத்தை பிரயோஜனம் நேரமாக சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பிரசன்னம் வேணுமானது. எத்தனை பேர் இருக்கிறார்கள், யாரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், எத்தனை பேராக உங்களை கூடி ஆராதிக்க வேண்டும். நீர் இறங்கி வரணும் பக்கம் உங்களுடைய அருள் பிரசனைகள் மத்தியில் வந்து கொண்டிருப்போம். உடைய பிரசனத்துக்காக காத்திருக்கோம், உடைய பிரசனத்துக்காக காத்திருக்கோம். உடைய பிரசனத்தை ஆவியின் அனலை ஒவ்வொரு மேலும் ஊட்டுகிறோம். எவ்விடாமே ஊற்ற போகிறதை பார்த்து செய்யும். மோசே சொன்னது போல சொல்லு, நீர் எங்களுக்கு முன்பதாக உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக வராது. ஒரு அடி கூட எடுத்து எங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்கள், எங்கள் வாழ்க்கையின் முடிவுகள் ஒன்றும் செயல்படாத எங்களுக்கு முன்பாக நேர்கிறோம். உங்களுடைய அருள் பிரசனை எங்களுக்கு முன்பாக எல்லாரும் வாயிலுக்கும் கேட்கிறார். ஒரு முறை படிப்பீங்களா? உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் கடைசி அவர்கள் சமூகம் பிரசன்னம் எங்கள் உயிரை விட மேலாக சபா அந்த கிருபை அந்த இரக்கத்தை சபையின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, வீடுகளிலிருந்து ஆயத்தமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக முழந்தால் படியிட்டு உடைய சமூகத்தில் தங்களை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கால முடிவுகளை யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீ பார்த்து கொள்ள போகிறதுக்கான சொல்லும் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளில் பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
Yesunaga, Sotiram. Yesunaga, Sotiram. Sotirame, Sotirame, Uyullagane, Umakku Sotirame, Uyullagane, Irakam Ullavar, Irakam Ullavar, Irakam Ullavar. சார்ந்த பொறுமை அன்பு சார்ந்த பொறுமை அன்பு நிறைவு வாழ்வராஜா போத்திரம் சுராஜா Sotirame, Sotirame, Uyullagane, Umakku Sotirame, Uyullagane, Tudigana Bhakita, Tudigana Bhakita, Umakku Tudigana, Tudigana Bhakita. Umakku Tudigana, Sotirame, Bhakita, Selti, Aradhana, Sotirame, Bhakita, Selti, Suraja, Sotirame. Suraja, Sotirame, Sotirame, Uyullagane, Umakku Sotirame, Kutiyave. Alilippavar, Kupiyave, Alilippavar, Kupiyam Puranakittu, Peduralippavar, Kupiyam Puranakittu, Suraja, Sotiram, Suraja, Sotirame, Sotirame, Uyullagane, Umakku Sotirame, அல்லேலூயா. நாளையத்துல நான் என்னெல்லாம் கேட்கணும் எல்லாவற்றையும் தேவன் செய்திருக்கான்னு சொல்றவங்க கரங்களுக்கு கல்வியை சொல்லணும். அல்லேலூயா. நாளையத்துல என்னெல்லாம் கேட்கணும், என்னெல்லாம் கேட்டோமோ கேட்ட எல்லாவற்றுக்கும் மேலான நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த கவியை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலாக யாரும் சேர்ந்து படிப்போமா? கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் யாவருக்கும் உண்மையை கூப்பிடும்
கேட்டு விடுதலை தருவார். உம்மையை கூப்பிடும் குரல்கள் கேட்டு விடுதலை தருவார். எல்லாரும் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாமமே. உமக்கு ஸ்தோத்திரமே உயிருள்ள நாமமே. அல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிறார், இடத்துல ஆட்கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம் சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் இவளுக்கு கொஞ்சம் வாழ் அவளுக்கா இவளுக்கு கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, துணைகளெல்லாம் நிறைவாக்குமா. கூப்பிடு நீ துணைகளெல்லாம் நிறைவாக்குமா. உண்மையாக தேடி உள்ளத்தில் வந்திருப்பார், அவளை உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திருப்பார். சென்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவனே மன்னிப்பது வல்லவன் சிற்பம். மனதுருக்கம் இருக்கின்றார், ஓடி வாழ்வது அவன் உண்மையான ஓடி வாழ்வது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். சென்று கண்ணீரெல்லாம் எந்தவெல்லாம் கேட்கவெல்லாம் இன்றே இருப்பார். நமது எந்தவெல்லாம் கேட்கவெல்லாம் இன்றே இருப்பார். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. அதை இருக்கிற தலைகளை தாக்கி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்மையும் நம்முடைய
இருதயத்தின் நினைவுகளை ஆத்மீக சமூகத்தில் விடுமா? வேதம் சொல்கிறது துதிக்க துதிக்க கிருபை பெறுவது. சபா அதிகாலையிலே புதிய கிருபைகளினால எங்களை நிரப்பியிருக்கீங்க சபா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் என் தேவாதி தேவனே சுத்த கிருபைன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன் சபா. அந்த கிருபையை எண்ணி நாங்கள் இந்த வேளையில் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறேன் சபா. எங்களை பலப்படுத்துங்க தயவாக, கிருபையாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க சபா. எங்களின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு தேவனே தாமே அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களுக்கு சொல்லுங்க. வானத்துக்கு பூமிக்கு மாற்றம் பண்ணாங்கன்னே எங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவைகளுக்கு, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு, எங்களுக்கு முன்பாக இருக்கிற நெருக்கடிகளுக்கு, எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நீங்க தேவனாக இருக்கிறீங்க சார். நீங்க தான் அரசாங்கம். ஒருவேளை தமிழ்நாட்டை யாராவது அரசாங்கம், இந்திய தேசத்தை யாராவது அரசாங்கம், உலகத்தையே யாராவது அரசாங்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. உலகமே இவங்களால இயங்குறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவனாலே இந்த பூமியை அரசாளுகிற, வானத்தை சிங்காசனமாக கொண்டு பூமியை பாதப்பிடியாக கொண்டு என் தேவாதி தேவனாக உலகம் இயங்குகிற சமம். ஒருவேளை விசுவாசானது நாங்கள் தளர்ந்து போகும்படியாக, நாங்கள் விழுந்து போகும்படியாக அநேக பிரச்சனைகளை, வேதனைகளை எங்களுக்கு முன்பாக கொடுத்தால் எங்களை தளரிடாதபடி தடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நாங்கள் நிற்கும்படியாக, நாங்கள் வேறொன்று நிற்கும்படியாக, நாங்கள் பலப்படும்படியாக எங்க மேல பாசம் வைத்திருக்கிற ஒரே ஒரு நீராண்டு விசுவாசிக்கிறேன். இந்த வேலையில் நாங்கள் ஆராதிக்கிற வேலையில் எங்களுடைய பிரச்சனையின் தன்மைகளை, அதன் சாராம்சங்களை நீர் மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆரம்பிக்கணும்? வாய்களை திறந்து ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லிட்டா, நான் தளரப்படும்படியாக அநேக கூடி வந்தாலும் நான் நிற்கணும்னு சொல்லி நீங்க ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அவங்க சொன்னதல்ல இயேசுப்பா. நீர் சொன்னது வாய்க்க மாட்டீங்க. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன் சபா. என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாச ஆராதனை செலுத்துவதற்காக, விசுவாச வார்த்தைகளை உடைய சமூகத்துல நாங்கள் சொல்லும்படியாக எங்க விசுவாசத்தை பலப்படுத்த பாடுகிறீங்களா? நான் வேண்டிக் கொள்ளுகிற வேலையில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லுங்க. என்னனால நீ என் நாமத்தினால கேளு, என் பேர்னால கேளு. 2-3 பேர் கூடி வந்து என் நாமத்தினால நீங்க கூடுங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டியதை அருளை செய்வேன்னு சொன்ன கருத்து இந்த வேலையிலே வந்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க, கரங்களை பிடித்திருக்கிறாரு விசுவாசிக்கிறவங்க, என் குடும்பத்தை நடத்துகிறார் விசுவாசிக்கிறவங்க. என்னை நடத்துகிறவர் என் கூட பிறந்தவங்க கிடையாது, என் வீட்டில் நான் சேர்த்து வைத்திருக்கிற பொருள் கிடையாது, என் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் கிடையாது, நான் சேர்த்து வைத்திருக்கிற நகை கிடையாது, நான் கோடி கோடியாய் சேர்த்து வைத்திருக்கிற பணமும் பொருளும் என்னை நடத்துறேன். கர்த்தர் என்னை நடத்தினார் விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி சபா, எப்பேற்பட்ட துன்பம் வந்தால், எப்பேற்பட்ட கவலை வந்தால், எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தால் என்ன கரம் பிடித்து நடத்துகிற நீராங்க. இன்னைக்கும் என் கரம் உங்களுடைய கருத்துக்குள்ளதான் இருக்குது விசுவாசிக்கிறது. ஒரு வலது கருத்தை எடுத்து எடுத்துக்கிறீங்களா? வலது கருத்தை எடுத்து எடுத்துக்கிறீங்களா? வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி சபா, நீ நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன், நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன் சபா. அந்த விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சபா. அந்த விசுவாசத்தை சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன் சபா. எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க சபா. எங்களை அந்த ஆராதனை வேளையில விசுவாச ஆராதனை நடத்துவதற்கு எங்களை விலகிக் கொள்வதற்காக மாற்றுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பவுலை போல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் அல்ல, என் கரத்தினால் அல்ல இயேசுவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது. என்னோட சேர்த்து ஒரு சில கவிகளை பாடி ஆண்டவரை நாம் தலையிட்டு கைதலாம் துன்பத்தில் தவித்தும் மேலே மனதாம் வந்திடுவா. கைகளை சொல்லிட்டான். கைதலாம் துன்பத்தில் தவித்தும் இருந்தே பகலவனாய் இயேசுவை முடித்தடினார். இருந்தே
இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே எதிராகத்திடுவே என் ஜீவியத்தாய் எதிராகத்திடுவே உன்னப்படவே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்கவே தீவா உன்மாரியாக பொறிந்திருக்கிறாய் பின்மாரியாக பொறிந்திருக்கிறேன் உன்னப்படவே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்கவே ஜெபத்திலே தரித்திப்போ ஜெபத்திலே கண்ணியாக எம்மை தீர்க்கும் ஜெபத்திலே தரித்திப்போ ஜெபத்திலே சக்தியாக எம்மை தீர்க்கும் என்னை ஆதித்தேனவே என் தரவின் நடுவே ஆவியாதி ரப்புமே பாத்திரம் வருந்தோறும் பிச்சலான மூடி பிச்சலத்தில் மகிழ்ந்த அக்கினிய அபிஷேகம் என்ன நாவை திட்டிடும் உத்தப்படவே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்கவே உன்மாரியாக பொறிந்திருக்கிறாய் உயிர்ப்பிக்கவே உன்மாரியாக கசந்தமானா பசுரமா வசந்தமா வாத்திமா கசந்தமா வசந்தமா வாத்திமா கண்ணிரோடே நந்தா நிரமா நிருபா நிரோடு கண்ணீரை கலக்கும் போது கண்ணீரை கண்ணீரை குடைச்சிட்டதே என்னை என்றும்
எபினேசர் நீங்கதான், எபினேசரின் தேவனாய் என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமம் என்னை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளால் கர்த்தரை பாடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமம் கர்த்தரை பாடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. அப்படியே இருக்கிறத எல்லா எழுப்பிடுமா ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு நீராக உங்களுடைய கரங்களை மாத்திரம் இருதயத்துக்கு நீராக வச்சுக்கணும். கையை கூட்டிக்கோங்க, கரங்களை இதயத்தில் வைக்க வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை எந்த சூழ்நிலையில் மாட்டியிருக்கு அந்த சூழ்நிலைக்கு நேராக உங்க இருதயத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரம் என்ற போது நான் மகிழ்ச்சியாய் இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே இருக்குமான்? உங்க வாழ்க்கை படகு நங்கூரம் திசை திருப்புகிற சகலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குமானா நம்ம வாழ்க்கை பிரயாணம் சந்தோஷமா இருக்கும். அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குதான்னு சொல்லி ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அப்படி இல்லை, தீர்க்கமான முடிவு இங்கே எடுக்க முடியலன்னு யோசிச்சீங்கன்னா இந்த நேரத்தை பிரயோஜனமுள்ள நேரமாக கருதி கர்த்தர் சொல்கிறார், கிருபையை விருந்தாவாக்காதீர்கள். இந்த ஆலயத்துல நாம வந்து பங்கு கொள்ளுங்கிறது நம்முடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையினால அன்றைய சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களை அநேகர் விரும்பணும்னா நீங்க சிறப்பான செயலை செய்தா மாத்திரம்தான் மனுஷன் விரும்ப முடியும். ஆனா என் தேவன் மாத்திரம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற உயிருள்ள தேவன் மாத்திரம் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்க. இருக்கிறபடியாகவே ஏற்றுக்கொள்ளுகிறது. நம்முடைய தேவனை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதாக்குகிறது. நம்முடைய தேவன் எது இருக்கிறதோ அதை உங்களுடைய கரத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறது. ஆனா உங்களிடத்துல என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என் கையினால திருப்தியாகும். இந்த ஆலை ஆராதனை எத்தனை சொல்லுவோம், சபா நான் திருப்தி ஆக்கப்படுவது உம்முடைய கரத்தில் பேசும். என்னை திருப்திப்படுத்துவது உம்முடைய கரத்தில் பேசும். உலக காரியம் அல்ல, மாம்சங்கள் அல்ல இசபா, சூழ்நிலைகள் அல்ல இசபா. என்ன திருப்திப்படுத்துவது உம்முடைய கரத்தில் தான் பேசும். என்னுடைய வாழ்க்கையை, என் சூழ்நிலையை உம்முடைய கரம் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா நீங்க உண்மையா ஆராதிக்கணும், ஆண்டவரை உண்மையா தேட முடியும். உங்க கரத்தை ஆண்டவர் இறுக்கி பிடிச்சுக்குவார், பட்சமா பிடிச்சுக்குவார். நீங்க எந்த சூழ்நிலை விலகி ஓடி போனால் அந்த கண்மலை உங்களை கைவிடாத கண்மலையா பெற்று கொடுத்துரும். கண்களை திறக்காம வச்சிருப்பீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் சொன்னீங்க? இசப்பா, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தினால திருப்திப்படணும், என் குடும்பம் உம்முடைய கரத்தினால திருப்திப்படணும், நான் எதிர்பார்க்கிற காரியம் உம்முடைய கரத்தினால எனக்கு வந்து சேரணும்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீங்களா? எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீங்களா? உண்மையா கேளுங்க. கேட்கும் போது எவனும் பெற்றுக்கொள்கிறவனா இருக்கும். தேவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவோம். எல்லா கண்களும் முடிந்தா உங்களுடைய சரீர நிலைமை ஆராய்க்க ஒப்பு கொடுக்குமான் வலது கருத்தை மாத்திரம் நீதான் என் துணையாளர், நீதான் என் துணையாளர். நான் சொல்லிக்கிறேன்,
துணையானவரே, துன்பத்தில் நான் மனமானவரே, துணையானவரே, துணையானவரே, துன்பத்தில் நான் மனமானவரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்தினார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்தினார். எனக்கு வாழ்க்கை உமக்கு ஆராதனை சொல்லிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, தேவனே, அல்லேலூயா, தேவனே, அல்லேலூயா. தேவாதி தேவன், தேவாதி கர்த்தர் ரெண்டு வாசிச்சு கொடு. தேவாதி தேவன், கரத்தை இணையாக வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. உம்முகம் பார்த்ததுமே, உம்மழகை ரசித்ததுமே, உம்முகம் பார்த்ததுமே, உம்மழகை ரசித்ததுமே, உம் பாதம் அமர்ந்துமே, உம் பாதம் அமர்ந்துமே, உம் சித்தம் அறிஞருமே, ஐயா உம் சித்தம் அது மனவாழ்வே, இதயமே இனியவர் இசையா, உம்மை தானே நான் உம்மை தானே, இனியவர் இசையா, நான் உம்மை தானே, நான் உம்மை தானே. ஆண்டவருடைய ஒரு 5 நிமிஷமாக ஆண்டவருடைய சமூகம் ஒப்பு கொடுத்துட்டு நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைசியில் போகலாம். எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் சொல்லி பேசமா, நான் பெற்றுக்கொள்ளுடைய வார்த்தை நீர் கொடுக்கிறதா இருக்கு. நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை நீர் எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததா இருக்கும். நான் விரும்புகிறதா இருக்கிறேன், நான் பலப்படுகிறதா இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறேன். சொன்னார் நீங்க கிருபை செய்யப்பா, நீங்க கிருபை செய்ய சப்பான்னு சொல்லி ஆண்டு
எப்பேற்பட்ட வேலைகள் நான் குறையில் இருந்தாலும், சேற்றில் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது உன்னை படுகொலையில் இருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை கழுவி சுத்திகரித்து உன் கால்களை ஆண் கால்களை போலாக்கி உயர்ந்த கண்களின் மேல் நிறுத்தி என்னை பற்றி துதிக்கும் துதிப்பாட்டை உன் நாவல கொடுத்து அதை கண்டு அநேகர்கள் பயப்படுகிறார். இந்த மகன், இந்த குடும்பம், இந்த திருச்சபை ஆராதிக்கிற தேவன் உண்மையில்லவருக்கு சொல்ல முடியாது நல்ல சூழ்நிலையை கொடுத்தீங்க. அதற்காக எல்லாரும் வாய்களுக்கு உண்மை விரும்புகிறவர்கள், உம்மை ஆராதிக்கிறவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உம்மை முழுமையாக நம்பியிருக்கிற பார்க்கிறார்கள். என்னை மாற்றி வைப்பாங்க, என்னை மாற்றி வைப்பாங்க. எல்லாரும் வாய்களுக்கு நான் துதிக்க பார்த்தீர ஆறுகள் துதிக்க பார்த்தீர ஆறுகள் துதிக்க பார்க்கிற எங்களை எங்களுடைய திருச்சபையின் சூழ்நிலைகளை, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை, தேவைகளை, பிரச்சனைகளை, நெருக்கடிகளை இந்த வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற வார்த்தையை சகலத்தையுடைய சமூகப்படுத்துகிறோம். தேவை சகலத்தையும் அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தரிடத்தில் ஏற்ற காலத்தில் எங்களை வீழ்த்து படிக்கும் உடைய பலத்த கருத்துக்களை எங்களை, எங்களுடைய சூழ்நிலைகளை, வேதனைகளை, நெருக்கங்களை ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் புதிய கன மகிமை நாம் ஒரு பேசுகிறோம். இயேசு மூலமாய் எங்கள் நல்ல உட்காரம் அறிவு அப்படியா? ஆச்சா சரி ஆச்சா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று திருத்துவ திருநாள். அதனால் இரவு ஆராதனை திருநாளுக்குரிய விசேஷித்த ஆராதனையாக நடைபெறும். சபையார் நிறைய பேர் வந்தீங்கன்னா சிறப்பு ஆராதனை, பாடல் ஆராதனையாக குறைவாக இருந்தால் மறுமொழி ஆராதனையாக நடைபெறும். இன்று இரவு திருத்துவ திருநாள் சிறப்பு ஆராதனை திருச்சபை மக்களை குடும்பமாக கலந்து உங்களை அன்புடன் கேட்கிறேன். ஏற்கனவே நிறைய பாடல் பாடிட்டோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இருந்தாலும் இப்போ ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆராதிக்கும் போது இருதயத்தில் ஒரு பாடல் தோணுச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே 3 வருஷம் கேப் போச்சு. நான் வசனத்தை சொல்லிட்டு போறதுக்காக வரல, நம்ம எல்லாரும் சேர்ந்து வசனத்தை சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கலாம்.
சத்தமா அல்லேலூயா. வசனத்தை நான் சொல்லுதில்லை, நம்ம அதை சொல்லி கேட்கிறேன். இருதயத்தின் நினைவுகளை உதடு பேசும். அப்ப இருதயம் ஏதாவது நினைப்பிக்கணும், வசனத்தினால நினைப்பிருந்துச்சுன்னா வார்த்தை என்னவா வரும்? வசனமா வரும். இப்ப சொல்லாமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் நம்ம இருதயத்துல ஒரு வார்த்தை வரும், ஐயோ. என்ன வார்த்தை வரும்? என்ன வார்த்தை வரும்? ஐயோ. ஐயோனா ஏன் வருது வார்த்தை? எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறவங்க மாத்திரம் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ஐயோ. நம்ம கருத்தை யார் தான் பிடிச்சிருக்கா? இயேசுவா பிடிச்சிருக்காங்க. அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு அது தோல்வியாகி பிடிக்கிறது. அல்லேலூயா. வெற்றி சிறந்த தேவன், வெற்றியின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு பாடலை மாத்திரம் பாடுவோம். பாடலை இதயத்துல ஒழித்து கொண்டே இருக்குது. அந்த பாடலை ஒர்ஷிப்ல என்னால பாடுவதற்கு நேரம் வாய்க்கல. அதனால இந்த நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கோச்சிக்கலாம். ஒரு பாடலை மாத்திரம் பாடி நான் வார்த்தைக்கு போனா அந்த வார்த்தையின் சாராம்சம் எல்லாருக்கும் விளக்கம்னு சொல்லி ஆண்டவர்களே விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். யாருக்கும் இந்த பாடுத்தால் தேவையில்லை நினைக்கிறேன். ரத்மான் செய்ய இந்த பாட்டு நல்லா எல்லாருக்கும் ஞாபகத்துல கொண்டு வர மாதிரி வசனத்தை என்ன செஞ்சாங்க, பாட்டா கொண்டு வந்தாங்க. இந்த பாட்டு படித்து முடிச்சுட்டா எனக்கு பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப எளிதாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து தொடங்குகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். நாங்க பாடுவோம், நீங்க கூட சேர்ந்து கைதுவோம். இல்லை சத்தம் எங்கிருந்து வரணும்? முன்னாடி இருந்து நான் இன்னும் மைண்ட் சத்தத்தை கூட்டுற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? பாடல்களை படிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு தடவை பயப்பட மாட்டேன். சத்தமா உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்யவனுக்கு, எல்லாவற்றையும் செய்யவனுக்கு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனக்கும் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பரம அழைத்தலின் பனை பொருளார், பரம அழைத்தலின் லக்கை நோக்கினார், கடலை லக்கை நோக்கினார், கடலை ஓடுகின்றேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40 எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 40 எடுத்துக்கொள்ளுங்கள்.
40ஆம் சங்கீதத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 694வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 40 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்தவர்களையும் மழையும் காணிக்கையும் நீர் கொடுக்காமல் அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதுகிறது. என் தேவனே, பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதி பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை உம்முடைய நீதியை நான் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தை உமது ரட்சிப்பேன் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உண்மையும் மகா சபைக்கு அழியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதே. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். சகாயம் என்ன தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் விரைவாய் இருக்கிறார். தேவனே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியும். அல்லேலூயா. இந்த நாளிலே கடந்த நாட்களிலே ஒரு 2 மாதம் இருக்கும். அதற்கு முன்பதாக அண்ணனை அல்ல பார்க்கும்போது நெய்வேலியை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன். ஜூன் மாதத்தில் 1வது வாரம் வீரமாணிக்கம் சர்ச் வரணுன்னே. ஓகே, ஜூன் மாதம் 1 வாரம் வரணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தேன். அடுத்தது அந்த நேரத்தில் மே 31 ஒரு 5வது வாரமாக இருக்குது. சரியான நேரத்தில் அண்ணன் கால் பண்ணாங்க. நான் அந்த வார்த்தைக்காக காத்து எப்போ சொல்லணும் ஆயத்தமாக இருந்ததுனால அந்த வார்த்தை இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பட்சத்தில் வந்தது. இல்லையா, அதை கர்த்தர் அழைத்து கொண்டிருக்காரு. நான் வந்தேன் அப்படிங்கிறத விட கர்த்தர் இந்த வேலையில் இந்த நாளில் அழைத்து கொண்டு எல்லாரும் சந்திக்கும்படியாக நேற்று இரவில் வந்திருந்தேன். நேற்று இரவில் இருந்து ஆண்டு எனக்கு பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷப்படுத்திருக்காரு. இல்லையா, நடந்து வந்திருக்கோ பழைய நினைவுகள் எல்லாம் சந்தோஷம் எல்லாமே மனதுக்கு வந்தது. நேற்று நைட்டு ரொம்ப நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான உறக்கத்தை தெய்வம் கொடுத்தார். டெய்லி நான் சந்தோஷமாக தோன்றேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒன்று பழைய எல்லா நினைவுகளும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சதோ, என்னென்ன சந்தோஷங்கள் கிடைச்சதோ, எதெல்லாம் மன நிறைவாக இருந்ததோ எல்லா நினைவுகளையும் தேவன் மறுபடியும் ஞாபகமாக்கி கொடுத்தார். இதனாலே ஆண்டுடைய சமூகத்தில் இந்த 2 மாசமா ஆண்டு சமூகத்தை காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை அந்த சங்கீதம் 40:17 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே தாமதியாது. அதற்கு முன்பதாக வார்த்தை கிருபையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தான் என் இருதயத்தில் மறுபடியும் வந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில சொன்னா உங்கள் வாழ்க்கைக்கும் ஜெப வாழ்க்கைக்கும்
வேத வாசிப்பின் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார், விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு வார்த்தையை கொடுத்து சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். யார் சொன்ன வார்த்தை? தாவீது சொல்றார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த வார்த்தை இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நினைவாய்ங்கிற வார்த்தைக்கு ஒரு சிம்பிளா அர்த்தம் சொல்லணும்னா, ஒரு பெரிய கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுல சத்தமா பாட்டு போட்டுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளையில யார் உயரமா இருக்கிறா, பொண்ணு அழகா இருக்காளா, மாப்பிள்ளை அழகா இருக்காளான்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். என்ன சாப்பாடு போட போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். வெளியில பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம்லாம் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தின் மத்தியில ஒரே ஒருத்திக்கு மாத்திரம்தான் குழந்தை அழுத சத்தம் கேட்குது. அல்லேலூயா. ஏன் அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு மாத்திரம் குழந்தை அழுத சத்தம் கேட்குது? எல்லாரும் தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய நினைவும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனா அந்த தாயுடைய நினைவு எதுல இருக்கும்? தான் பிள்ளை எங்க இருக்கா, தான் பிள்ளை எங்க அழுத சத்தம் கேட்டாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்டாது. தாய் கரெக்டா சொல்லுவா, வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுவா, ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வைக்க முடியாது சொல்லுவா, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, பிள்ளை அழுது. பிள்ளை எங்க அழுதுன்னு தகப்பனுக்கு தெரியாது, ஆனா தாய்க்கு தெரியும் பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் தாய்க்கு மாத்திரம் அந்த அழுகிற சத்தம் கேட்குதுன்னா, அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அந்த தாய் தன் பிள்ளையின் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே போல கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்கிறார், நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன், நினைவாய் இருக்கிறேன். அந்த நினைவாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு செய்யணும்னு நினைச்சிருக்கிற காரியத்தை பூர்வ தோற்றத்திற்கு முன்னாலே நான் என்ன செஞ்சேன், அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடி பண்ணி வைக்கிறது மாத்திரம் இல்லை, அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அதை ஒரு கண்களும் கண்டதில்லை, அதை ஒரு காதும் கேட்டதில்லை. நீங்க யாராவது இந்த இடத்துல சொல்ல முடியுமா, ஏன் இந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, எனக்கு இது தீர்க்க தரிசனமா தெரியும் யாராவது சொல்ல முடியுமா? அல்லது நீங்க யாராவது சொல்ல முடியுமா, நான் வீரமாணிக்கத்துக்கு இந்த வருஷத்துல இங்கே இருப்பேன், நான் இவங்களுக்கு தான் திருமணம் ஆக்கப்படுவேன், அல்லது இந்த இடத்த நான் தான் வாங்குவேன், இந்த பிள்ளை எனக்கு பிறக்கும்? நம்ம இதை கண்டதே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பூர்வ தோற்றத்திற்கு முன்னமே, பூர்வ காலம் முதலே உனக்கு நான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் நான் பார்த்துட்டேன். அதை ஒரு கண்களும் பார்த்ததில்லை, ஒரு செவியும் கேட்டதும் இல்லை. நம்முடைய தேவன் அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க, 46ஆம் அதிகாரம், ஏசாயா 46, அதுல 10ஆம் 11ஆம் வசனத்தை எடுத்துட்டோம். வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைக்கும் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து கரங்களை வீட்டில் சொல்லுவாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை பூர்வ காலங்கள் உருவாக்கி அதை நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, அதை திட்டம் பண்ணி அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எருசலேமிலே ஒரு பெரிய தேவாலயத்தை ஒரு தேவ மனுஷன் கேட்டான். யாருக்குன்னா, சத்தமா சொல்லுங்களேன், சாலமோன் ராஜா என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினாரு. அந்த தேவாலயத்தை கட்டிட்டு அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தை கூட நாம ஜான் ஜோபல் ஒரு அழகா பாட்டு முடிச்சிருப்பாங்க. என்ன பாட்டு? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:15. பழைய பாட்டு 435 பக்கம்.
1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? சாலமோனுக்கு வாக்கு கொடுத்தாரு. யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரு. இது எனக்கு கொஞ்சம் புரியல. யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா சாலமோனுக்கு சொல்றாரு, என் தகப்பனுக்கு சொன்ன வாக்கு கொடுத்த ஆண்டவர் இதையும் நிறைவேற்றினார். அப்ப என்ன சொல்றா, தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் சேர்ந்து அநேக நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. என் சத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் யார் ஒருத்தர்? அப்பாவும் பையனும். அப்பாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதை ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே தாவீது ராஜா என்ன சொல்லிருக்காரு? மகனே, ஏசப்பா இருக்காங்க, தேவன் இருக்காருல்ல, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு தகப்பனும் பையனும் அநேக நாட்களாக என்ன செஞ்சிருக்காங்க? ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு தன் மகனுடைய வாழ்க்கையில கற்று சேர்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பையன் கூப்பிட்டு, டே, அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, ஒரு கார் வாங்குறதுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டான்னு சொல்லி முடிச்சா, எங்க அப்பா கார் வாங்கியிருக்காரு இந்த பையன் சொல்ல மாட்டான். வெளியில போய் சொல்லுவான், எங்க அப்பாவுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே போல கார் வாங்கிட்டு வருகிறான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளையுடைய சாட்சி எப்படி மாறணும்? எனக்கு எங்க அப்பா வாங்கியிருக்காங்க, எங்க அப்பா இது வாங்கியிருக்காங்க, நாங்க இது வாங்கியிருக்கோம்னு சொல்லாம கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்ற ஒரு காரியம் பிள்ளையுடைய வாயில வரணும்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு அபியாசத்தை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு அபியாசத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும். இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது நீங்க இன்னொரு வசனத்தை எடுக்க வேண்டியிருக்கோம். 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுக்க. பக்கத்தையும் சொல்லிருக்கேன். எல்லாரும் எடுத்துக்கலாம். பக்கம் 545 பக்கம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. 545 பக்கம் பழைய ஏற்பாட்டில் அதுல முதலாவது வாசிக்கலாம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது, அந்த வார்த்தையை கவனிங்க, யார் குறித்து வைத்த? தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவீதுக்கு. இது யாருக்கு காண்பிக்கப்பட்டது? தாவீதுக்கு. அந்த இடத்தை இப்ப குறிச்சிருக்கிறது யாரு? தாவீது குறித்து வைத்த இடத்துல ஆலயத்தை கட்டுறான்னு நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இப்ப ஓர்னானின் கலந்து மட்டும் சொல்லிட்டாங்க சொல்லேன். வேதத்துல ஓர்னானின் கலந்து மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த 1 நாளாவது 21ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசிச்சா போதும். ஆனா ஓர்னானின் களத்துக்கு முன்னாடி மேல ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்குது, மேல ஒரு மலை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மலை? என்ன மலை? மோரியாங்கிற மலை. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தை கிடைக்கப்பட்டது எங்கேயோ கிடைக்கப்பட்டது. இது ஓர்னானின் களம் மாத்திரம் சொல்லப்படாம ஒரு மலையை குறிப்பிட்டு. என்ன மலை? மோரியா மலை. மோரியா மலை ஆதியாகமத்துல 22 அதிகாரத்துல வச்சிருக்கோம். யாரு மாதிரி மோரியா மலைக்கு போனா? ஆபிரகாம் போனாரு. யாரை கூட்டிட்டு போனாரு? ஈசாக்க கூட்டிட்டு போனாரு. ஈசாக்க கூட்டிட்டு மோரியா மலைக்கு போனாரு. அந்த மோரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாலமோன் ஆலயத்தை கட்டியிருக்காரு. அந்த ஆலயத்தை கட்டிட்டு தாவீதுக்கு இடத்தை காண்பிச்சிருக்கிறாரு. அந்த தாவீது எந்த மலையை வச்சு? மோரியா மலையில அது எங்க போயிருக்குது? ஆபிரகாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தின் மூலமா நமக்கு சொல்லியிருக்காரு, என்னை ஒருபோது விருதாவாய் தேடாதீர்கள். என்னை நீங்க தேடுறீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கணும். நம்முடைய தேவன் ஒரு காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. வருஷப்படும்போது அந்த வசனத்தை சொன்னேன், நம்முடைய தேவன் சகலத்தையும் அதிலே காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். எப்படி செய்வாரா? எப்ப செய்வாரா? அது காலத்தில் செய்வாரா? அப்ப என்ன பண்றாரு? என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவருடைய வார்த்தை நீங்க
ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைவேறும் காலம் உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உரைக்கப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குதோ அதே போல அது நிறைவேறும் காலமும் ஒண்ணு இருக்குது. இப்ப தாவீது ராஜா ஜெபம் பண்ணிட்டு என்ன ஆலயம் கட்டப்படல, என் தேவன் பொய்யான தேவன் சொல்லிட்டாருன்னா இந்த விசுவாசம் யாருக்கு இருக்காது? இப்ப நான் என் பையன் சொல்லிட்டே இருக்கேன், ஆண்டவர் எனக்கு கார் கொடுப்பாருன்னு ஆண்டவர் சொல்லி தராரா? ஒரு நல்ல ஒரு புது காரு, ஒரு 15 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு 1.5 கோடி ரூபாய் ஒரு கார் கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரா? நம்ம கார் வாங்க போறோம்னு சொல்லி வச்சு ஜோமிட்டே போட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே நான் அவன்கிட்ட என் அவிசுவாச ஆவியை ஊற்றினா அவன் தலைமுறையில கிடைச்சாலும் அது ஜெபத்தின் மூலமா கிடைச்சதா இருக்காது. அவன் என்னப்பா, நான் வாங்கிட்டு எங்க அப்பாவால என்ன செய்ய முடியல, வாங்க முடியலங்கிற வார்த்தையை தான் நான் விதைத்து விட்டு போவேன். தவிர கர்த்தர் கொடுத்த விசுவாச விதையை என்னால் செய்யாது, ஊற்ற முடியாது. இந்த நாளிலே அழைக்கப்பட்ட சந்ததியாக இந்த வீரமாணிக்க திருச்சபைக்கு வந்திருக்கிற உள்ளு புறமுட்டு கேட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போல நிறைவேறும் காலம் உண்டு. நாம என்ன செய்வோம்னா கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நிறைவேறும் காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம், புகுந்துரும். ஆண்டவரே, மே மாசம் இன்னைக்கு எத்தனாம் தேதி தெரியுமா? 31. ஆண்டவருக்கு தெரியாதா? இது மே மாசம் தெரியாதா? 31ஆம் தேதிக்கு தெரியாதா? ஆண்டவர் மறந்துட்டாரா? நம்மளை பத்தி நினைவா இருக்கிறார். நம்ம படிச்சுக்கிறோம். நம்ம ஆண்டவரை நம்ம காலத்துக்குள்ள கொண்டு பேசணும் உட்காரணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதினதின் காரியத்தை அதினதின் காலங்கள்ல எப்படி செய்வேன், நேர்த்தியாய். மார்க் 7:32 அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறது, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறவர். ஆண்டவர் நமக்கும் வார்த்தை ஏற்ற காலத்துல நாம் எடுத்து பிடிக்கி என்னோட பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி நான் ஒரு இதயத்தோட விசுவாசத்தை துவக்கிறது யாருன்னா, உன் இருதயத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? நான் தான். உன் விசுவாசத்தை துவக்கின நானு அதை முடிப்பதற்கும் வல்லமை உள்ள இறைவனாக இருக்கிறேன். நீங்க ஒரு காரியத்தை புரிந்து வைக்கணும். சத்ருவானவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம நிற்கக்கூடாது. சத்ரு எதிர்பார்க்கிற காரியத்தை நாம நிற்கக்கூடாது. ஆனா தேவ திட்டப்படி நாம நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க போல நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க. வசனம் எப்ப அறிக்கை செய்வோம்? வீட்டுக்குள்ள யாரும் கேட்காம ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்க வீடு இருக்கீங்க, ஒரு பால் காட்சி நடந்திருக்கு, அல்லது ஒரு திருமணம் நடந்திருக்கு, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கு, பேத்தி பிறந்திருக்கு, நல்ல விருப்பப்பட்ட காலேஜில் சேர்த்துருக்கீங்க. சேர்த்தவொடனே இறுதிக்குள்ள என்ன சொல்லுவோம்? எனக்காக நீங்க யாருமே செய்து படிப்பீங்க, என் தேவனை போல யாருமே. விசுவாசத்தை இருதயத்துக்குள்ளேயே சொல்லுவோம். அவிசுவாசத்தை எப்படி அறிவிச்சோம்? சர்ச்சை விட்டு இறங்கி வாசலுக்கு போகணும்னு கேட்போம். என்ன சந்தோஷமா இருக்கீங்க போல, உடனே நம்ம வாயிலிருந்து வரும். என் வாயில என்னமா தான் வருது? என்னை பார்த்தா உனக்கு சந்தோஷமா தெரியுதோ? நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆனா இதே விஷயத்த ஒரு மைக் எடுத்துக்கிட்டு, மைக்ரோபோன் எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போய் என் தேவன் எனக்காக செய்து கொடுக்கிறார், வீடை கட்டி கொடுக்கிறார் சாட்சி சொல்லுவான். விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு தடுக்கல சத்துரு, அவிசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு தடுக்க மாட்டான், தட்டி கொடுப்பான். சொல்லு யாரு கேட்டாலும் சொல்லு, நீ நல்லா இல்லைன்னு சொல்லு, ஒன்றுவிடாம போயிட்டேன்னு சொல்லு. ஏன்னா ஓ வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரணும்னா எனக்கு தெரியும். நம்மை தளர பண்ணாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? நாம் எப்போதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் கிருபையினால நிற்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நாம தளர்த்து போக பண்ணுவதுன்னா சாத்தானுடைய விருப்பம். ஆனா நம்மளை நிற்க பண்ணுவது கர்த்தருடைய. நான் உடனே ஒன்று சொல்றேன், நான் இந்த காரியத்தை எப்படி சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல கண்ணாடி வீடு, ஒரு கண்ணாடியால் ஆன வீடு, நீங்க வேகமா வண்டியில கிளாஸ் பண்றீங்க. அந்த வீட்டை 4 பேர் கட்டையோட போறாங்க, 2 மையம் கல் எடுத்து போலாம், அந்த வீட்டை அடிச்சு நொறுக்கணும் போலாம். உங்களால என்ன செய்யணும்னு பார்க்க முடியல, வண்டி நிப்பாட்ட முடியல, பஸ் அந்த ஸ்டாப்ல போய் நிற்கும். நீங்க ஜன்னலியா பார்த்துட்டே போறீங்க, 4 பேர் இருக்காங்க, 10 கட்டையோட இருக்காங்க, 2 பேர் கல்லோட இருக்காங்க. நீங்க அங்க இருந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஓடிட்டு பாக்குறீங்க. என்ன நடந்திருக்கும்? நானே நீங்களே வாங்க, நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்களே பதில சொல்லி போங்க. எங்கிட்ட ஏதாவது பதிலை கேட்டீங்கன்னா நீங்க இனிமேல் எங்கேயும் பிரசங்கம் பண்ணுங்க அப்படி சொல்லாது.
நீங்க தான் பதில் சொல்லுங்க. 4 பேர் கட்டி வேலை வர்றேன், கண்ணாடி வீடுன்னு சொல்லிட்டேன், 2 கல்லை வச்சிருக்கலான்னு சொல்லிட்டேன். நீங்க அங்கிருந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஓடி வந்து பார்ப்போம், அடிச்சு நுழைக்கப்பட்டு ஒட்டுவிடாமல். இது யாருடையதுன்னா, யாரையும் அறியாத, ஒன்றுக்கும் உதவாத, மற்ற தெய்வங்களை வணங்குகிற எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காரியம் இது. ஆனால் தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிறவனுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமுள்ள குறித்து சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, கல்லோட வருவாங்க, கட்டையோட வருவாங்க, ஆனா பிடித்து நொறுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா விழுந்து விழுந்து எழுதுகிற அனுபவம் நமக்கு இருந்தாலும் நம்ம விழவிடாத விழுந்து தாங்கி கொண்டிருக்கிற கண்மலை இடம் கொடுக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் அந்த கண்மலையை தான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கண்மலையை தான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கண்மலையை பற்றி பிடித்தவங்களுக்கு கீழே விழுகிற அனுபவம் இல்லை. மறுபடியும் சொல்லுறேன், நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டேன். அந்த வீட்டுக்காரங்களாம் வந்து அவங்களாம் சர்ச்சைக்கு இப்போ வர மாட்டேங்க, அவங்களாம் படுத்தா கிடக்காது, அவங்களுக்குலாம் வேலை, எனக்கு வேலை தான் இருக்கு, நான்லாம் ஆலயத்துக்கு வந்துருக்கேன்னு சொல்றது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு இப்போ கால்களில் கண்ணி சிக்கினதுனால அவங்களால ஆலயத்துக்குள்ள வர முடியல, கிருமியை பிரயோஜனமாக்க முடியல. ஆனா நீங்களும் நான் ஆலயத்துக்குள்ள வந்து உயிருள்ள தேவனை ஆராய்ச்சி கொண்டிருப்பது நம்முடைய கால்களுக்கு கண்ணி சிக்கலங்கிறதுனால அந்த கண்ணியை தேவன் தெளிக்க பண்ணியிருக்காரு. நம்ம படுத்தோம்னா, இன்னைக்கு படுத்தோம்னா நம்ம உடம்பு அவ்வளவு டயர்ட் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அவ்வளவு வேலை இருக்கு. ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டு கர்த்தரை சார்ந்தபடியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காரியம் சொல்றேன், நம்மளை குறித்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன காரியம் கிடையாது. இவனுக்கு எவ்வளவு நோய் இருக்கு தெரியுமா, இவனுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா, இவன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு இவன் கையில ஒண்ணுமே வந்து சேராது, இவன் பிள்ளை படிக்காது, இவன் குடும்பத்துல கல்யாணம் நடக்காது பாட்டு சொன்னாங்க. அவங்கெல்லாம் சொல்றது நடந்துருச்சுன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல லைட் போடுறதுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு லைட் போட்டு ஒரு சொந்த பந்தங்கள் வந்து அநேக சாட்சி கொடுக்கக்கூடியாக நான் வாசிப்பு செகண்ட் 40 நான் எடுப்பேன்னா அதுல பார்த்து பார்த்தீங்களா, உடையான சேர்ப்பிலிருந்து படுமொழியும் நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை வான்கால்களை போலாக்கி உயர்ந்த கண்மணியை திருத்தி அவரை துதிப்பாட்ட நாவலை கொடுத்து அந்த பாட்டுகளை எல்லாம் கண்டு அஞ்சு சொல்லுவாங்கன்னா, தேவன் உண்மையிலோ நீங்களும் நான் எதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதே ஒண்ணுதான். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம கீழே விடாத நம்மளை துக்கம் பண்ணி அப்படி நிறுத்தி அநேகர் பார்க்கும் போது நம்முடைய தேவனை நாம் மகிழ்ச்சியா வாழ்வது ஒரு வாழ்க்கை. யாருக்காக வாழ்க்கை? ஆண்டவர் யாரை பார்ப்போம் சொல்லாதீங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன்னு சொல்லாதீங்க. வெளப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வெளுப்பு என்னால கர்த்தரை நடத்துறாரு சொல்லி பாருங்க. விசுவாசம் இந்த காரியம் சொல்றது ஒரே ஒரு சம்பவம் மாதிரி சொல்லி நான் செய்திக்குள்ளாக சொல்றேன். அநேகர் என்ன சொன்னாலும் சரி, சத்துரு நம்மளை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, தேவத்திற்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க யாத்திரா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு மோசே கூட்டு போறாரு. யாரை கூட்டு போறாரு? எகிப்து நாட்டு ஜனங்களை கூட்டு போறாரு. செய்தி உங்களுக்கு இந்த சாராம்சம் ஆரம்பம் புரிஞ்சாதான் நான் இன்னும் ஒரு 20 நிமிஷம் பிடிக்க முடியும். இது புரியலன்னா நான் இதை சொல்லிட்டே இருக்க வேண்டாம். 11 மணிக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுவாங்க, வீதியை சொல்றேன்னு சொன்ன அளவுக்கு ஆயிடும். அல்ல, இதை சொல்லுங்க. மோசே கூட்டு போறாரு, எகிப்து ஜனங்களை கூட்டு போறாரா, இஸ்ரவேலை கூட்டு போறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போறாரு. அப்ப எத்தனை பேரை கூட்டு போறாரு? நீங்க வாசிப்பா தெரியும். 6 லட்சம், சத்தமா சொல்லுங்க, 6 லட்சம் புருஷர்கள் சேர்த்து 6 லட்சம் புருஷர்களை கூட்டு போறாங்க. எத்தனை பேரை? 6 லட்சம் புருஷர்கள். பார்வோன் ஒரு அறிக்கை சொல்றாங்க. என்ன சொல்றா? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சு கொண்டு நைல் நதியில போட்டு, வேதத்தின் சாராம்சத்தை பற்றி கொடுங்க. 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொண்டு நைல் நதியில போட்டு. இதான் யார் சொல்றது? என்னாகும் புத்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். இலக்கம் பார்க்க சொல்றாங்க. நம்ம யாருன்னா எகிப்துல இருந்து கூட்டு போறோமா, இலக்கம் பார்ப்பான்னு சொல்றது 6 லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்கள் இருக்கிறாங்க. அதனால ஒருவேளை அநேக தீர்மானம் எடுத்துப்பாங்க. ஆண்டவரே, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஆண்டவரே, கல்யாணம் பண்ணாதானே அடுத்தது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் என் பொண்டாட்டி கன்சீவ் ஆகக்கூடாது. ஆண்டவரே, அப்படியே கன்சீவ் ஆயிட்டாலும் ஆம்பளத்துல
பிறந்திருக்காது, எத்தனை ஜப குறிப்பு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த எல்லாவற்றையும் அடித்து ஒடுக்கி பாவம் தெரிகிற மாதிரி 6 லட்சம் புருஷத்தை வளர செய்தவர் தேவன். அல்லேலூயா. ஒரு பையன் இருக்கக்கூடாது நினைச்சது யாரு? ஒரு பையன் வந்துடக்கூடாது நினைச்சது யாரு? பாரு. ஆனா 6 லட்சம் புருஷர்கள் எழுப்பப்பட்டது வளரப்பட்டது யாரு? தேவன். அல்லேலூயா. நம்மளை தளராதபடியாக தேவ திட்டம் இருக்கு. தளரும்படியாக சாத்தான் திட்டம் போடுறான். யார் திட்டம் செய்யணும்? கர்த்தருடைய திட்டம் மாத்திரமே. இந்த இடத்துல வேதத்துல ஒரு கிருவியா வசனம், நான் திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன், கண்டிப்பா முடிப்பேன். தளராதவங்க வேதத்துல யாருமே கிடையாது. நான் தளர்ந்தாலே தோல்வியவே இல்லை. ஆனா தளர்ந்து தளர்வையே தொடரணும் பார்த்தீங்களா, அவங்கதான் தோல்விக்கு நேராக போகும். தளர்வது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளர்வது அதிகமா ஊழியக்காரங்க, உற்சாகமா இருக்கிறவங்களே யாருன்னா ஊழியக்காரங்க. உடனே தளர்ந்து போறது யாருன்னா தலைமையில் உச்சியில நிற்கிறவரும் எலியாதான். சூழச்செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறது யாருதான்? எலியாதான். நீங்க 3 பேரை கூட சொல்லலாம். என் ஜீவனை இப்பவே எடுத்துக்கொண்டு சொல்றது 3 பேர் பெரிய பேசி ஒன்னு யாரு? எலியா சொல்றேன். சூழச்செடி கீழே போட்டார். வேற யோனா, ஆண்டவரே நீ இந்த ஜனத்தை அழிக்கலன்னா இப்ப என் ஜீவனை எடுத்துக்கணும். இன்னொரு தெரியாது மோசே சொல்றாரு, நான் வாழ்ந்த நாடு போதும், என்ன இருந்துச்சுங்க எடுத்துவாங்க. 3 பேருமே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? தளர்ந்து போய் சொல்றாங்க. சரி தளர்ந்து போயிட்டேன், நான் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. தளர்ந்து போனவங்களை தட்டி எழுப்பி கிருபையினாலே நிற்க பண்ணுகிறவன் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சம்பவத்துக்கு அவங்க ஆதியாகமம் 22 அதிகாரத்துக்கு போக செய்திக்கு நேராக கடந்து வருவோம். இப்ப எல்லா எதிர்ப்புலையும் வந்துருச்சா? தளரப்பட்டவது சாத்தானுடைய திட்டமாக இருந்தாலும் நாம தளராதிருக்கும்படியாக நிற்கப்படுவது தேவனுடைய திட்டம். நம் தேவனுடைய திட்டம் மாத்திரமே நிலை நிற்கும். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், நான் சொல்லி அப்பொழுது கர்த்தர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அவனை வெளியாக நம்ம பார்த்தோம். யாருக்கு ஆண்டவர் காண்பிச்சார் அந்த தேசத்தை? தாவீதுக்கு. அந்த இடத்தை யார் குறிச்சா? தாவீது குறித்த இடத்திலே அங்க சொல்லப்பட்டுச்சு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யார் குறித்த இடத்துல? மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் வார்த்தையை நீங்க தெளிவாக கவனிக்கணும். அங்க சொல்லப்படுது தாவீது குறித்தது தாவீது இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் வீரமாணிக்கத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, இங்க நாசரத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, இதை அந்த மிஷினரி வந்து கட்டினாரு, அந்த ஆலயத்தை அங்க கட்டினாரு. இல்ல, அதுக்கு பூர்வ காலத்திற்குள்ளவே தேவன் அதை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் இங்க வந்து நிற்பதற்கும் ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தீர்மானம் இல்லாம ஒன்று நடக்காது. சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு குறிக்கும் மலையில் தகன பலியிடு. அதுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொன்னாரு, இப்பொழுது நீ போய். இப்போ நீ போனா உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்கிறேன். உன்னை கேட்கிறேன், ஆண்டவருக்கு என்ன நோக்கம்? ஆபிரகாமுக்கு என்ன நோக்கம்? இவன் என் மேல விசுவாசமா இருக்கிறானா? சொல்லுங்களேன். இவன் என் மேல விசுவாசமா இருக்கிறானா இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்? அந்த ஸ்பாட்லயே அப்புறமே வீட்டுக்கு பின்னாடி போ, கத்தி எடு, போடு அப்படித்தானே சொல்லணும். ஆனா வயசானவரை நீ எந்திரிச்சு இப்பொழுது எந்திரிச்சு, நாளை காலம் ஆண்டவர் சொல்ல எப்படி சொல்றாரு? இப்பொழுது எந்திரிச்சு அதுக்கு சொல்ற வார்த்தை பார்க்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்குக்கு அங்க போ. 3 நாள் போ. எத்தனை நாள்? மோசே ஆபிரகாம் வாழ்க்கை 125 வருஷம். இந்த 125 வருஷத்துல இந்த 3 நாள் அவர் மறந்துருக்கவே மாட்டாரு. மறந்துருப்பாரா? மறந்துருக்கவே மாட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? நாம நினைக்கிறோம், ஏசப்பா ஏன் நீங்க பின்னாடி கூட்டு போய் டக்குனு ஒரு வெட்டு சொல்லிருக்கலாமே,
வெட்ட போகும்போது கையை தடுத்துருக்காமே, ஏன் நீங்க அங்க போயிருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்லுற காரியம் ஒரு காரியம் இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை உருவாக்குறதுக்கு நோக்கம் இருக்கு. அன்னைக்கு காணாமல் கல்யாணத்துக்கு போறாங்க. அம்மா மரியாதை கேட்கறாங்க, ஏசப்பாட்ட போய் கேளுச்சுன்னு கர்த்தர் சொல்லுற வார்த்தை, ஸ்திரீயே ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலைக்கும் ஒரு திராட்சை ரசத்துக்கு நம்ம கேட்கிற ஆண்டு திராட்சை ரசத்துக்கும் நேரம் வேணுமா? திராட்சை ரசத்துக்கும் நேரம் உண்டு, நம்முடைய குடும்பத்துக்கும் நேரம் உண்டு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நேரம் உண்டு, படிப்பதற்கு நேரம் உண்டு, வேலைக்கு போவதற்கு நேரம் உண்டு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நேரம். எதையுமே தேவன் விருதாவாய் செய்ய மாட்டார். எல்லாமே அவர் காலத்துக்குள்ள இருக்கும், அவர் கடமைக்கும் உள்ளே இருக்கும். இப்ப என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல கண்ணீரோடு எப்படி பேப்பர் மோயதஸ்க்கு எப்படி பேப்பர் கண்ணீரோடு பேப்பர். ஐயோ என் பையனை பலி கொடுக்க போயிருந்தோம். அந்த பிரயாணம் எப்படி ஒரு பிரயாணமா இருக்கும்? ராஜ பிரயாணமா அல்ல, ஒரு பள்ளத்தை தூக்கிட்டு ஆபிரகாம் ஈசாக்கும் அற்பமான பிரயாணம். சொல்லுங்க, என்ன பிரயாணம்? அற்பமான பிரயாணம். 2 பேரா போறாங்க. 2 பேர் போய் அங்க போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து நீங்க வாசிங்க, ஒரு நிமிஷம் வாசிங்க. ஒன்பதாவது வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லுகிற இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை எல்லாரும் அங்க போய் என்ன உண்டாக்குனா பலிபீடம். பலிபீடம் எதை வச்சு உண்டாக்கணும்? கையில் என்ன எடுத்துப்பான்? கட்டையை வச்சான். நம்ம சர்ச்சுக்கு அஸ்திவாரம் பண்ணோம்ல, அஸ்திவாரம் போடும்போது என்ன எடுத்து போட்டோம்? கல் எடுத்து போட்டோம். என்ன எடுத்து போட்டோம்? கல் எடுத்து போட்டுமா. ஒரு கல்லா எடுத்து 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 என்ன செய்யுமா, அதே அடுக்கி என்ன வச்சிருக்கா, பலி பீடத்தை கட்டிருக்கான். என்ன அர்த்தம்னா, கண்ணீரோடு ஒருவேளை ஒரு காரியத்தை அவன் சொல்லியிருந்த அற்பமான பிரயாணம், அது ஒரு அற்பமான பிரயாணம். ஆனால் ஆண்டவர் பார்த்திருக்கிறார், ஆபிரகாமே ஈசாக்கே தனியா இங்க வந்து கண்ணீரோடு இருக்கிறீங்களா, இந்த இடத்துக்கு நான் குறித்திருக்கிற ஆண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் தாவீதும் சாலமோனுமாக ஆசாரியருமாக ஒரு பெரிய திருச்சபை நடத்துவதற்கு ஒன்னு நான் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்தை அற்புதமா ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையை சின்னதா தொடங்கி பேசப்ப நான் கண்ணீரோடு கஷ்டப்பட்டோம். ஆனா அந்த கண்ணீருக்கு ஒரு பலன் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு எல்லாவற்றுக்கும் அடித்தளம் போடுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு அஸ்திவாரம் போடுகிற ஒரு தூணாக நம்ம தேவன் பயன்படுத்த விசுவாசிக்கிறீங்க. தேவயா இந்த இடத்துல தான், இந்த இடத்துல முதல் வருஷம் யார்? ஆபிரகாமும் ஈசாக்கும். அந்த இடத்துல என்ன கட்டப்பட்டிருக்குது? பெரிய தேவாலயம். நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு, நான் இதற்காக திட்டம் போட்டு ஒரு ஆளை நியமிச்சு முன்னமே செய்யுது. அது நீங்க அது ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்பாரு. யோசனை கேட்டு வாசிப்பாரு. 7வது வாசிக்க கடைசி பாவம். அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனை இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி யாரும் பார்க்கல, ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க? இப்போ அதுக்கு போய் பலிபீடத்துக்கு கல் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அங்க பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க, ஒரு முட்புதல்ல எது மாட்டிக்கிட்டு இருக்குது? ஆட்டுக்குட்டியா இருக்குது. ஆட்டு கிடா என்ன செஞ்சிருக்குது? மாட்டிக்கிட்டு. எனக்கு ஒரு கேள்வி, அவங்க அங்க போயிருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் பலிபீடத்தை கட்டுறதுக்கு அப்புறமா அந்த ஆட்டு கிடாவை கண்டுச்சு? அது ஒரு சின்ன எடுத்துக்கட்டுமா? திருமணம் வைக்கணும், திருமண ஆராதனை ஒரு 11 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 11 மணிக்கு அங்க மொய் வச்சு கறி சாப்பாடு போட்டோம்னா தாலி கட்டுறது எத்தனை பேர் பார்ப்பாங்க? பொண்ணு பொண்ணோட அப்பா அம்மா, பையன் பையனோட அப்பா அம்மா, அந்த 2 பேரும் ஆதார் கார்டு கொடுப்பாங்க.
வேற வழி இல்லாம சாட்சி போடுறதுக்காக 2 பேர் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த 6 பேர் மட்டும் தான் என்ன செய்வாங்க, அங்க நிற்பாங்க. மற்றதெல்லாம் எங்க நிற்கும்? அப்ப என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்கிடாவை முதலே காமிச்சிட்டோம்னா என்ன கட்டியிருக்க மாட்டான், பலிபீடத்தை கட்டியிருக்க மாட்டான். இன்னைக்கு அநேக நாள் கண்ணெடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தையும் கேட்கிறேன். நம்ம எதிர்பார்க்கிறது ஆட்டுக்கடை, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்றீங்க, கதவை திறந்துட்டேன், கண்ணனை திறந்துட்டேன், மேல பார்த்துட்டே இருக்கேன், ஆசீர்வாதத்தை காணும். என்னால கல்லெடுத்து வைக்க முடியாது ஆண்டு சொன்னா ஆட்டுக்கடாவை நம்மளால பார்க்க முடியாது. நம்ம செய்யற வேலையை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் சிறுபார் ஆட்டுக்கடை அங்கே இருந்திருக்கோம். அப்ப எப்படி ஆண்டவரே கேட்டா, சில விஷயங்கள் நம்ம கண்டு வச்சு பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. தேவன் இருக்கிறத நம்ம கையில கொடுக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதா உருவாக்கி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், இருக்கிறத கையில் எடுத்து கொடுக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறத போல எடுத்துக்கொள்கிற வாசனை. அது ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17 ஆசிரியர், ரோமர் 4:17 ஆசிரியர். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் தருகிற நம்முடைய தேவன். அப்ப என்னன்னா, அவ்வளவு அந்த ஆட்டுகளா இல்ல, இல்லாத அந்த இடத்தை என்ன செய்யற ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். நம்ம சொல்றேன், தெரிந்துள்ள பிள்ளை சந்ததி நம்முடைய திருச்சபை கொஞ்ச நாள் நீங்க நல்லா பாருங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த சபை இடம் கொள்ளாம போட்டுட்டும் இந்த இடத்தை நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவர் பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இடம் கொள்ளாமல் போதும் இந்த கிராமம் முழுவதுமாக தேவனை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கிற சந்ததியாக தேவன் மாற்றி கொடுப்பார். ஒரு காரியம் சொல்றேன், சில காரியத்தை தேவன் கண்களில காண்பிக்க மாட்டார், அது தூரத்து செய்தியை வச்சுவார். அது யாருக்குன்னா, நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிக்கு. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் ஆட்டுக்கடாவே முதல்ல தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தெரியுது, ஆட்டுக்கடா தெரிஞ்சது. அவங்க கண்களுக்கு ஆலயம் தெரிஞ்சுதா தெரியல, ஆனா யாருக்கு தெரிஞ்சது, அவருடைய சந்ததிகளுக்கு தெரியும். நம்முடைய சந்ததிகளுக்கு தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை காணிப்பார். அதை சொல்றேன், அதை உங்களுக்கு விவரிச்சாலும் உங்களுக்கு அவிசுவாசம் தான் வெளியில வருகிறது. இப்ப நான் சொன்னேன், ஒரு ஆலயம் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த ஆலயத்தை பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆலயம் மூலமா நினைச்சு வீரமாணிக்க ஃபுல்லா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்கள். எத்தனை விசுவாசம் கேட்டு நம்ம விவரிக்க போது, ஆண்டவர் சில காரியத்தை நம்ம இருதயத்தை விவரிக்கும் போது நம்ம இருதயத்தை முதல்ல வெளிவருது இருக்குமா, விசுவாசமா அவிசுவாசம். உண்மையா சொல்றேன், என்கிட்ட இந்த சும்மா சர்ச்சுக்கு உட்காந்து போட்டு போய் பேசுறேன், முதல்ல வெளிவர பிரசங்கம் கொடுத்துருக்கோம் சொல்றியோ, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு விவரித்தாலும் உன் அற்ப விசுவாசம் உனக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியும், உன் தலைவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை கண்ணீரோடு அற்பமான விசுவாசமா ஒரு விஷயத்தை ஆரம்பித்த நம்மள தேவன் நம்முடைய தலைமுறைக்கு அஸ்திவார போடுவதற்கு பயன்படுத்துகிறார். நீங்க செஞ்ச காரியம் சின்ன காரியமாக வேதம் சொல்றது, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை பரலோக நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு செய்யற அன்பின் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்தப்பட்டு நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது. 2050 2055 பிரதிஷ்டை ஆராதனையை 2050 கிறிஸ்துமஸ் ஆராதனையை தவிர யார் ஆராதிப்பான்னு நமக்கு தெரியாது, ஆனா ஒரு கூட்ட ஜனம் ஆராதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். எதுவுமே வீணாயிடும். ஆண்டவருடைய சமூகத்தை சொல்றேன், எதுவுமாய் போதுல ஆண்டவர் 11ஆவது வசனத்தை வாசிக்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியே என்றார். அப்பொழுது அவர் ஒரு பிள்ளை ஆண்டாமல் கைய போடாது. ஆண்டவர் ஏன் கல்ல போடாதுன்னு சொல்ல, கல்லை எடுத்து வச்சுக்கினாரு. கல்லை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாரா இல்லையா? ஒரு மாதிரி பார்த்து ஆபிரகாம் கல் எடுத்து அடுக்கினாரா இல்லையா? அடுக்கினாரு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையா சொன்னாரா? ஆபிரகாமே கல்லை அடுக்காதுன்னு சொல்லவே இல்லை, கல்ல போடாதுன்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு பிள்ளைங்க கத்திய கைய போடாது. அப்ப என்ன அர்த்தம்னா,
ஆண்டவரே நீ 3 நாளா பிரயாணப்பட்டு கொண்டு வந்தது என் பிள்ளையை விட்டுருக்கா அப்படின்னு கேட்டா, நான் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னையே இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவதற்காக நான் என்ன செஞ்சேன், அழைத்து கொண்டு வந்தேன். ஒரு ஆலயத்துக்கு, ஒரு பெரிய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுவதற்காக நான் உன்னை என்ன செஞ்சேன், அழைத்து கொண்டு இந்த இடத்துல ஒரு கவியை ஆண்டவர் ஒரு ஞாபகப்படுத்தி காட்டுறாரு. அந்த கவியை படிச்சா ஒரு இதயத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. எனக்கு ஒர்ஷிப்பு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒர்ஷிப்புக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறது. நான் அவர் வீடியோ வந்து அதிகமாக பார்ப்பேன். டேவிட் சாமனே அந்த அண்ணனுடைய ஒரு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவது தெரிந்தால் அந்த பாடலை கூட சேர்ந்து பாடுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அறிநதி காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தேன். அறிநதி காலத்தில் செய்து முடித்தேன். உங்கள் கைகள் உலகமில்லை, உங்கள் கைகள் எனக்காக செய்தே முடித்தோம். என்னை பண்ணிருக்க பயமில்லை. எல்லாம் சிறப்பும் இருக்க பயமில்லை. எனக்காக தேவன் இருக்க பயமில்லை. வேதம் சொல்லிட்டு நமக்காக அவர் இருக்கும்போது நம்ம என்ன கூடாது, பயம். பயத்திலிருந்து நம்ம சொல்ற முதல் வார்த்தை ஒருத்தர் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே வார்த்தை வச்சுக்கோ. நம்ம ஜெயம் நீங்க பயத்துல என்ன வார்த்தை சொல்லுங்க? பயம் தான் ஒரே வார்த்தை. உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஐயோங்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஐயோ. ஐயோன்னு வந்துட்டாலே, ஐயோன்னு வந்துட்டாலே சொல்றதுன்னா எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சுங்கிற வார்த்தை தான். என்ன வார்த்தை? ஐயோ. அப்ப ஐயோன்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆரம்பிச்சது யாரு, அது முடிக்கிறது யாரு? அது பவுல் அழகா நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை முடிச்ச விசுவாசத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தை காத்துக்கிட்டோமா? அப்பப்போ விட்டுட்டோம் ஆண்டவரை. விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டோம்? அப்பப்போ விட்டுட்டோம் ஆண்டவரை. அப்பப்ப பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த 9வது படிக்கிறதுல கேட்டு சொல்லுது இல்ல, 10வது போய் படிக்காது, 9வது படிச்சு. அது மாட்டுல கட்டின கயிறு மாதிரி. நீ அதை விட்டுட்டுனா அதை எரிசிக்கிட்டு வந்தாரு. கையில எட்டு தூரத்துல தான் இருக்கும், ஆனா கடைசி இங்க தான் இருக்கும். கடைசி கையில எட்டு தூரத்துல தான் இருக்கும். 10வது பரிச்சுக்கிறதுனால அது இன்னைக்கு நாளைக்கு படிச்சிருச்சு. நாளைக்கு 9th விட்டுட்டா கடைசி என்ன செய்யணும்? பின்னாடியே ஓடுறது செய்யணும். ஏன்னா விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுட்டோம்னு சொல்றேன், கடைசி வரைக்கும் அதை தேடி போவதற்கு பிடித்துக்கொண்டே தான். இப்போ நீங்கள் அதுக்கு ஆதாரம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பக்கத்தையும் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 260 வாசிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
ஏற்ற காலத்தில் நம்ம கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்றையும் நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தாலும் சரி, அது நமக்கு இல்லாதாலும் அந்த நன்மை யாருக்கு இருக்கும்? அந்த நன்மை யாருக்கு இருக்கும்? நம்முடைய சந்ததிக்கு இருக்கும். நம்ம வாழ்வதற்காக, சிகிச்சைகளுக்காக, உயிர் எழுதியிருக்கிறதுக்காக நடந்து சண்டை போடணும். எதுக்காக? பிள்ளைகள் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகித்திருக்கணும். சொல்லுங்க, பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கணும். அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று விதைக்கணும், கண்ணீரை விதைக்கணும். இல்லையா? என்ன விதைக்கணும்? அன்னைக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் விதைத்த கண்ணீரை யார் அறுத்தா? சாலமோன் வந்து தனியா இருக்கிற ஆசாரியர்களோடு ஒரு கூட்ட ஜனங்களோடு வந்து சாட்சியா என்ன சொன்னா? என் தகப்பனாகிய தாவீதுக்கு வார்த்தையினால சொன்னதை என் தேவன் கரத்தினாலே செய்து முடித்தார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்து போகாதுன்னா நம்ம என்ன செய்வோம்? அறுப்போம். தளர்ந்து போகாத. இப்ப தளர்ந்து போய் ஒரு பேர் அங்க இருந்து வெயில் நடந்து வந்து சோர்ந்து போய் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கலாம் செத்துருவாங்கிற மாதிரி உட்காந்து சொல்றேன். தம்பி பாப்பா இப்பதான் அவங்க உடம்பு பத்தி இருக்கு, வேற ஒரு நீதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க நினைச்சுமா போயா வேலையை பார்த்து அவன் சோர்ந்து போய் தளர்ந்து போனதுனால என்ன முடியாது? ஓட முடியாது. தளர்ந்து போனதுனால நிற்க முடியாது. தளர்ந்து போனதுனால ஓட முடியாது. அப்ப அவனால எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், என் பிள்ளை நிக்கணும், என் பிள்ளை ஓடணும், என் பிள்ளை சுதந்திரிக்க முடியும். அநேக நாட்கள் சொல்லிடுறேன், கர்த்தர் நமக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சிருக்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய சபா, எனக்குன்னு ஒரு பாதையை நியமிக்காதே, ஒரு டக்குன்னு ஒரு சூப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்ல வேண்டியது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்காரு. அந்த பாதையை பார்க்கறதுக்கு நம்ம கண்களை தேவன் திறந்தா போதும் நமக்குன்னு பாதையில நடப்போம். அந்த பாதையில் என்ன இருக்கும்? கண்டிப்பா நன்மை இருக்கும். அந்த நன்மையை பார்க்க செய்வார், பார்த்த நன்மையை கையில் எடுக்க செய்வார், கையில் எடுத்த நன்மையை சுதந்திரிக்க செய்வார். இது ஒரு நிச்சயம். ரெண்டு விஷயத்தை உறுதியா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட ரெண்டு வந்துச்சுன்னா வாழ்க்கையில் விசுவாசம். என் தேவன் எனக்காக செய்வாங்க, அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. முடிஞ்சிருச்சுன்னா சின்ன பிள்ளை மடியில் உட்காந்துருக்கிறான், சரி அம்மா மடியில் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷமா என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடும். வேற பிள்ளை தூக்குனாலே, வேற அம்மா தூக்குனாலே அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அழுதும். வேற யாரும் வண்டியில உட்காந்து வச்சா அந்த பிள்ளை என்ன செய்யும்? பயப்படும். அப்பா வண்டியில உட்காந்தா அப்பாவுக்கு தான் தெரியும் நம்ம புதுசா வண்டி ஓட்டணும். ஆனா பிள்ளைக்கு ஏன் எங்க அப்பா வண்டி அவர் எங்க அப்பாவுக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியுமா அப்படி. ஆனா அவங்க அப்பாவுக்கு வீடு வச்ச பைக் செய்யாது, ஓட தெரியாது. ஆனா அந்த பையன் வீட்டில் போய் சொல்லுவான், ஸ்கூல்ல போய் சொல்லுவான், உங்க அப்பா என்ன அவங்க லாரி ஓட்டுறாரு, எங்க அப்பா ஃபிளைட்டே ஓட்டு வைப்பான், எங்க அப்பா ஃபிளைட்டுக்குலாம் லைசன்ஸ் இருக்கேன். ஏன் அவன் சொல்றான் அப்படி? அது எனக்கு தெரியல சார். பையன் எதுக்கு அப்பாவை குறித்து அப்படி சாட்சி சொல்றான்? சரி நீங்க சொல்லுங்க, நீங்க செய்தி பிடிச்சு நீங்க சொன்னீங்கன்னா உடனே செய்தி பிடிச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா உடனே செய்தி பிடிச்சு. எதுக்காக பையன் எங்க அப்பாவை பிடிச்சி? எந்த பையனாவது அப்பாவை தாழ்த்தி பேசிக்கா பாத்துக்கீங்களா? இப்ப ஜெயசில் இருக்கிறீங்க கூப்பிட்டு உங்க அப்பாவுக்கு சொல்லுங்கன்னா, உங்க அப்பாவுக்கு ஒரு பேப்பரை எழுதி கொடுங்கன்னா, ஒரு 5 பேப்பரை எழுதி நான் சேர்த்து என்ன செய்றேன்? எழுதி கொடுப்பாங்க. அப்பாவை குறித்து எல்லாருக்கும் விசுவாசம். அல்லேலூயா. அப்பாவை குறித்து நம்ம எழுதியிருக்கிறது விசுவாசம். யாராலையும் செய்யறதில்லையா? எங்க அப்பா செஞ்சு முடிச்சுருவாங்க. இந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் சின்ன பிள்ளையால அப்பாவோட வாழ்க்கை பிரயாணத்தில் சந்தோஷமா போக முடியாது. ஒரு 10வது படிக்கிற பையனை இல்லே உங்க அப்பா வண்டி ஓட்டுறாரு, சைக்கிள் பின்னாடி இருக்காருன்னா அவர் என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுவார். அவனால நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நிம்மதியா இருக்க முடியாது? அவனுக்கு விசுவாசம் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கை பிரயாணம் சந்தோஷமா இருக்குன்னா, ஏன் எங்க அப்பா எனக்காக என்ன சொல்லுங்க, எங்க அப்பாவால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லைங்கிற 2 விசுவாசங்களை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், நீ தளராம இருந்தா என்ன செய்யலாம்? அறுவடை செய்யலாம். நம்மளை குறித்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இருக்கணும், ஓடணும், ஓடி சுதந்திரிச்சு அனுபவிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு சம்பவத்தை மாதிரி சொல்றேன். எலிசா வந்து ஒரு புத்திரத்தின் மத்தியில இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. அவங்க வந்து நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த இந்த வீரமாணிக்கம் கிராமம் எப்படி உருவாயிருக்கும்? எப்படி உருவாயிருக்கும்? அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க, இடம் கொஞ்சமா இருக்கும். அந்த இருக்கிற ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க, அப்படி விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படி கூட என்ன செஞ்சிருப்போம்? பெரிய அதே மாதிரிதான் எலிசாவின் காலத்துல கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டவனே எலிசாவே
நமக்கு இன்னும் இடம் வேணும்னு நம்ம இடத்த பெருக்கணும் அப்படின்னா போவோம்பா அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோடலை எடுத்து வந்துருப்பான். அப்படியே ஒன்று ராஜாக்கள்ல வாசிப்பீங்க, இன்னைக்கு வீட்டில் போய் நேரம் கழிச்சு வாசி பாருங்க. கோடலை எடுத்துட்டு வரான், வந்து இறவை வாங்கிட்டு வரான், ஒரு மரத்தை வெட்டுறான், 2வது வெட்டுறான், 3வது கையில் எடுத்து எங்க போய் விடுறது? தண்ணிக்குள்ள போய் விடுது. ஏன் தண்ணிக்குள்ள போய் விடுது? சைக்கிள் ஓடுற முதல் சைக்கிள் ஓடுற குப்பை போய் விடுவோம். ஏன் விடுறான்? கார் முதல்ல எடுக்காம நேரா போய் டப்பு கொடுப்பாங்க. பாத்தீங்களா? ஏன் எப்படி கொடுக்காங்க? அவங்களுக்கு அதுல பழக்கம் இல்லை. அவன் கோடரியை பிடிச்சவனுக்கு என்ன பிரச்சனை? பழக்கம் இல்லை. ஆனா யார் தான் சொல்லியிருக்கா நீ கோடரி எடுத்து போக வெட்டுப்பாடு? யார் சொல்லிட்டா? எலிசா சொல்லிட்டாரு. ஆனாலும் பழக்கம் இல்லாதனால என்ன செய்யறா? அது விழுந்துருச்சு. இந்த மாதிரி பழக்கம் இல்லாததான் நம்ம எல்லாரும் இல்லைன்னு ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். என்ன வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு? இப்ப உன் வீட்டுல சமாதானத்தை கொடுக்குறேன். இறைமையா 29:11 உங்களை குறித்து என் நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. நீங்க எதிர்பார்த்த முடிவு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவை. கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டாலே ஏதாவது மாறுபாடு நடக்குமான்னு நினைச்சீங்கன்னா தப்பு. மாறுபாடாவும் நடக்கும். யார் பேதுருவை கூப்பிட்டா வான்னு நடக்க சொல்லி? பேதுருவை கடலை நடக்க சொல்லி கூப்பிட்டது யாரு? ஆண்டவர். அவன் விழணுமா விடக்கூடாது? விடக்கூடாது. அவன் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆண்டவர் கூப்பிட்டா அந்த காரியத்தை செய்து முடிச்சுவாரு. அதான விசுவாசம். ஆனா அவன் 3வது செஞ்சான், விழுந்தான். ஆனா அவன் விழுந்தாலும் தப்பிச்சான். காரணம், பின்னாடி இருக்கிற தம்பி அந்திரேயாவை கூப்பிடல, யோவானை கூப்பிடல. ஆண்டவருக்கு அன்பா இந்த சீசன் யாரையுமே கூப்பிடல. யாரை கூப்பிட்டான்? ஆண்டவரே கூப்பிட்டான். கொடுத்ததுனால என்ன செஞ்சா? நான் இப்பயும் சொல்றேன், வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனா நான் வலுவாம, விழாம, கண்ணீர் விடாம, நெருக்கடிக்குள்ள ஆகாம, பிரச்சனை வராம, சமாதானம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரை நினைச்சா சாத்தியமே கிடையாது. விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் ஒன்றுதான். ஆனா அவருடைய செத்தையின் நிழலுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்க வந்துட்டோம்னா அவருடைய செத்தையின் நிழலுக்குள்ள வந்துட்டோம்னா நாம் விழுந்தாலும் தேவனுக்கு நிலையா. இதுதான் இன்னைக்கான செய்தி. இன்னைக்கான சாராம்சமான செய்தி ஒண்ணுதான். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஆமா, ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு இது நடக்கும் உண்மைதான். ஆனா நான் நினைச்சிருக்க மாதிரிதான் நடக்கும் நினைச்சா ஆண்டவர் செய்வார். எப்ப செய்வார்? எப்படி செய்வாரு? என்னெல்லாம் செய்வாரு தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, செய்வார். இல்லையா? விசுவாசிகளை கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் மறுபடியும் சொல்லுங்க. பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கை செய்யும். ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கை செய்யும். ஒரு 45 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 11:10:35 11:20 வரைக்கும் 45 நிமிஷம் ஆண்டவர் கூட பேசுகிறார். விசுவாசிகள் ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க. சபா, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அன்பமா இருக்கிற நான் வாழ்க்கையை ஆரம்பிச்ச இடம் அற்புதமா இருந்திருக்கேன். நான் வடிச்ச கண்ணீரை அநேகம் பார்த்தது அற்புதமா இருந்திருக்கேன். அந்த இடத்துல நீங்க என் சந்ததியை எழும்பும்படியாக, என் சந்ததிக்கு, என் தலைமுறைக்கு நான் அசிவார போகும்படியாக எனக்கு காலத்தை நீ நீ உரைத்த வார்த்தை உண்மைன்னு எவ்வளவு விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தையை நிறைவேறும் காலத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் அறிக்கை விசுவாச அறிக்கை செய்கிறேன். எசப்பா, நீ கொடுத்த வார்த்தை உண்மைங்கிற மாதிரியே அது நிறைவேறும் காலமும் உண்மை. அந்த உண்மையுள்ள காலத்துக்கும் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நேர்த்தியாக செய்து முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஆபிரகாமும் ஈசாக்கும் கண்ட இடத்தை, தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இடத்தை சாலமோன் மூலமாக நீங்க ஆலயத்தை அதுபோல எங்களுடைய சந்ததிக்கும் நீங்க பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க. சபா, நாங்க தளர்ந்து போகாது இருந்தா அறுவடை செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க. சபா, நாங்க தளர்ந்து போகாது நீங்க கிருபை செய்யப்பா. நாங்க சோர்ந்து போகாது நீங்க கிருபை செய்ய. சபா, நல்ல ஒரு கிருபையை, நல்ல ஒரு வாக்கியத்தை, நல்ல ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு எங்களுடைய திருச்சபையில் பிள்ளைகளுக்கு தேவையை கொடுத்து எங்களை பலப்படுத்த போகிற ஸ்தோத்திரமாக வந்திருக்கிற ஒரு கூட்டு ஜனங்களுக்காக சமூகத்தில் நாங்கள் எதையெல்லாம் சமூகத்தில் வேண்டுகொண்டோம் இது எல்லாவற்றையும் எங்களுக்கு மாற்றித்தரப்போது எங்களுடைய சிவத்திலே அல்ல, எங்களுடைய ஜெப விண்ணப்பத்தின்படி அல்ல.
உடைய அனாதிக்கும் காலப்படி பூர்வ காலத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு எதை செய்யணும்னு நினைச்சுக்கிறோம், அதை திட்டம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பேசலாம். அதை ஒரு கண்ணும் கண்டதில்லை சொல்லி பேசலாம். ஆட்டுக்குட்டியை பார்க்காத ஆபிரகாம் ஈசாக்கு அதை இல்லாத இருக்கிறதா உருவாக்க தேவன் விவரமான எதிர்காலத்தை விசுவாசிக்க முடியாத சந்ததிக்கு அதை பூர்வ காலத்துல காண்பித்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரமாக அதை வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் தேவையின் பலன் கொடுத்து பதில் கொடுத்து வானத்துக்கு பூமிக்கு மாத்திரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளும் தேவனாக இருக்கிறது. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இடுக்கங்களையும் எல்லா கோபமான பாதைகளையும் செவைப்படுத்தி சீர்படுத்தி எங்களை நிலை நிறுத்தப்பட்ட தயவு காட்சி புதிய கணம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வதை